ஹலோ கைஸ், வாங்க இன்றைக்கி நம்ம குயிக்காக என்ன பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட்டில் ட்ரெண்டை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அது என்ன சார் ட்ரெண்டு அப்படின்னா, மார்க்கெட்டு எந்த டைரெக்ஷனில் போகுது. ஸோ அப் டைரெக்ஷனில் போகுதா இல்லை டவுன் டைரெக்ஷனில் போகுதா. ஸோ இது எதுக்காக நமக்கு மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்விங் ட்ரேடிங் இல்லைனா ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். நான் வந்து ஒரு 1 மந்த் இன்வெஸ்ட் பண்ணுறேங்க, இல்லை எனக்கு ஒரு பணம் இருக்குது, அதை வந்து ஒரு 1 மந்த் 2 மந்த் நான் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கு முதல்ல நம்ம ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ வாங்க நீங்கள் மார்க்கெட்டில் நம்ம அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ட்ரெண்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா அப் ட்ரெண்டு. ஸோ ட்ரெண்ட் வந்து நமக்கு வந்து 3 விதமாக இருக்குது. ஒன்று வந்து அப் ட்ரெண்ட் இருக்குது, இன்னும் வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படின்னுவோம், இன்னொரு வந்து சைட் வே. ஸோ அப் ட்ரெண்ட் என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து மேலே போயிட்டே இருக்கும், இதுதான் வந்து அப் ட்ரெண்டுன்னு சொல்லுவோம், புல் மார்க்கெட். ஸோ டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து பியர் மார்க்கெட், மார்க்கெட் வந்து கீழே வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து சைட் வே, மார்க்கெட் வந்து மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் ஒரு ரேஞ்சுக்குள்ளவே இருக்கும். இதுதான் வந்து நம்ம சைட் வே மார்க்கெட்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா. ஸோ இந்த 3 ட்ரெண்டையுமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ட்ரெண்டு நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து எந்த மார்க்கெட்டில் எந்த மாதிரி டைமிங்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும், எந்த மாதிரி டைமிங்கில் நம்ம எக்ஸிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் நம்ம ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ வாங்க நம்ம 1 by 1 உள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து அப் ட்ரெண்டு. ஸோ அப் ட்ரெண்ட் வந்து ஜென்ரலாக மார்க்கெட் வந்து அது பாட்டுக்கு மேலேயே போகாது, சரிங்களா. இதுதான் வந்து நமக்கு எப்பவுமே மார்க்கெட் மேலே போகாது. ஸோ மார்க்கெட் எப்படி போகும் நமக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேலே போகும், அப்படின்னா இதை கொஞ்சம் கீழே வந்துருக்கும் நமக்கு, இல்லை அப்படின்னா மறுபடியும் நமக்கு அதில் வந்து நமக்கு டக்குனு ஒரு மேலே போகலாம், சரிங்களா. ஸோ மறுபடியும் மார்க்கெட் கீழே வரும், மறுபடியும் மேலே போகும், மறுபடியும் கீழே வரும், சரிங்களா. ஸோ இப்படி தான் வந்து மார்க்கெட் வந்து ஜென்ரலாக அப் ட்ரெண்டில் மேலே போகுது. ஸோ இங்கே ஒரு நான் ஒரு டயக்ராம் காமிச்சிருக்கேன் இல்லையா. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து அப் ட்ரெண்ட் மார்க்கெட். ஸோ இந்த அப் ட்ரெண்டில் ஒரு லைன் ஒன்று போட்டு நேராக அந்த லைன் மாதிரி போகுமான்னு பார்த்தா போகாது, சரிங்களா. ஸோ மார்க்கெட் எப்படி போகும், இந்த மாதிரி ஜிக்ஸாக போகும். ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹை பாயிண்ட்டை டச் பண்ணும், அப்புறம் செகண்டு ஒரு லோ பாயிண்ட்டுக்கு கீழே வரும். ஸோ லோ பாயிண்ட்டில் கீழே வந்து கடைசி லோவை விட அதுக்கடுத்து லோவில் நின்றுட்டு மறுபடியும் மேலே போகும். ப்ரீவியஸ் ஹை என்னவோ அந்த ஹையை தாண்டியும் மேலே போகும், சரிங்களா. ஸோ மறுபடியும் கொஞ்சோண்டு கீழே வருது, மறுபடியும் மேலே போகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டெப்ஸ் மாதிரி மேலே ஏறிட்டு போயிட்டே இருக்குது, சரிங்களா. இதை தான் வந்து நம்ம அப் ட்ரெண்டுன்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா. ஸோ இந்த அப் ட்ரெண்டில் நம்ம எங்கே வாங்கலாம், மார்க்கெட் நம்ம எந்த இடத்துல வாங்கணும், எந்த இடத்துல நம்ம என்ட்ரு ஆகணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்க போகிறது இதுதான். நம்ம ஃபஸ்ட்டு அப் ட்ரெண்ட் நம்ம சொல்ல போகிறோம். சரி, செகண்ட் என்ன, இதுக்கு வந்து ஆப்போசிட் ட்ரெண்டு. அந்த ட்ரெண்டு என்ன நம்ம சொல்ல போகிறோம், நம்ம டவுன் ட்ரெண்டு. ஸோ டவுன் ட்ரெண்டு ஜென்ரலாக வந்து கீழேயே வந்து ஒரே லைன் கூட போட்டு கீழே வருமானம் வந்து அப்படி வராது. ஸோ டவுன் ட்ரெண்ட் நம்ம ஜென்ரலாக எப்படி இருக்கும் நமக்கு, ஸோ இந்த மாதிரி டவுனாக தான் இருக்கும் நமக்கு. ஸோ இதான் வந்து நம்ம வந்து டவுன் ட்ரெண்டு. இந்த டவுன் ட்ரெண்டில், சரிங்களா, ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு டவுன் பாயிண்ட் டச் பண்ணுது, அப்புறம் வந்து கொஞ்சோண்டு மேலே போகுது, மறுபடியும் கீழே வந்துருக்கு, ஃபுல் ஃபால் கீழே வருது. ஸோ இந்த மாதிரி லோ ஹை லோ ஹை லோ ஹை இந்த மாதிரி போயிட்டு வந்ததுன்னா இது நம்ம டவுன் ட்ரெண்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப் ட்ரெண்டில் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், டவுன் ட்ரெண்ட் அப்போ மார்க்கெட்டை விட்டு நம்ம வெளியே பண்ணணும், நமக்கு ப்ராஃபிட் போதுங்க நம்ம விட்டு நம்ம மார்க்கெட்டை வெளியே வந்துடணும். எந்த மாதிரி நேரத்தில் பாட்டமில் டவுன் ட்ரெண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், ரீஇன்வெஸ்ட் பண்ணணும், சரிங்களா. சரி, இதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எப்படியெல்லாம் நம்ம பியர் மார்க்கெட்டில் வெளியே வர போகிறோம், எப்படியெல்லாம் பியர் மார்க்கெட்டில் உள்ளே என்ட்ரு ஆக போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி ரேஞ்ச் இருக்கிறது தான் வந்து நமக்கு டவுன் ட்ரெண்டுன்னு நம்ம சொல்லுவோம், சரிங்க. அது என்ன சைட் வே மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இங்கே பாருங்க, இதுதான் சைட் வே மார்க்கெட், சரிங்களா. ஸோ இந்த சைட் வே ரேஞ்ச் என்ன அப்படின்னா, இது அப்படியும் போகாது ஒரு இடம் நேராக, இது டவுன்லேயும் ஒரு இடம் கீழே வந்துட்டே இருக்காது. பாருங்கள், ஒரே யூனிஃபார்மாக போயிட்டுருக்கும், சரிங்களா. ஒரு ப்ரைஸை ஒரு ப்ரைஸை ரீச் பண்ணோம், மறுபடியும் கீழே வந்துடும். அந்த நியர் டு ப்ரைஸுக்கு வந்து மறுபடியும் மேலே போயிடும், அதே ஒரு நியர் டு ப்ரைஸ் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்துடுது, சரிங்களா. இந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்குள்ளாரையே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். இதைத்தான் வந்து சைட் வே மார்க்கெட்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா. இந்த சைட் வே மார்க்கெட்டில் இது வந்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறதுக்கோ, சரிங்களா, இல்லை யாராச்சும் வீக்லி ட்ரேட் பண்ணுறதுக்கோ அவங்க வந்து இந்த சைட் வே மார்க்கெட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு, சரிங்களா. ஸோ இதுதான் வந்து 3 டைப் ஆஃப் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை. நமக்கு இப்போ என்ன தெரிஞ்சிருச்சு, நமக்கு புல் மார்க்கெட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அப் ட்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு.
நமக்கு சைட்வே மார்க்கெட் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இதுதான் நமக்கு ட்ரெண்டு. சரி வாங்க ரியல் டைம் கிராஃபில் இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ரியல் டைம் கிராஃப் தான். ஸோ நம்ம கிராஃப் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது இல்லையா, அது ஒரு சீக்வன்ஸாக மேலே ஏறி போயிட்டு இருக்கும்போது இந்த மேஜர் ட்ரெண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்து அப் ட்ரெண்ட். சரியா, அது எங்கேயும் மேலேயும் போகாமல் ஒரே ஒரு 2 கோட்டுக்குள்ளாரே ட்ராவல் ஆகிட்டு இருக்கு பாருங்க, அதுதான் சைட்வே மார்க்கெட். அதை தாண்டி கீழே டவுன் ட்ரெண்டாக வருது பார்த்தீங்களா, ஃபுல்லாக வருது, இதுதான் டவுன் ட்ரெண்ட். ஓகே சரி, அப் ட்ரெண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணணுங்க, சைட்வே மார்க்கெட்டில் நான் என்ன பண்ணணும், டவுன் மார்க்கெட்டில் நான் வெளியே வரணுமா, டவுன் மார்க்கெட்டை எப்போ மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி அப் ட்ரெண்ட் போக போகுது. சரிங்க, இப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒன்லி ட்ரெண்ட் எப்படி இருக்கும், சரிங்களா, அந்த ட்ரெண்ட் எப்படி அப் ட்ரெண்டாக சைட்வே மார்க்கெட்டாக இல்லை டவுன் ட்ரெண்டான்னு பார்த்தோம். அதனுடைய சாம்பிள் கிராஃப்லாம் பார்த்துட்டோம். தேங்க்யூ எவ்ரிவன்.